அன்பு நேயர்களுக்கு இப்போது நம்ம தாராபுரம் எம்ஜிஆர் அவங்கள பார்க்க வந்திருக்கோம். பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பார்க்குற போதே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இந்த பகுதியில் அவர் அனைத்திந்திய அதிமுகவில் பொறுப்பு வகிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் சாயலில் அப்படியே இருப்பார். பல நூற்றுக்கணக்கான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் அவர் பங்கெடுத்திருக்காரு. அப்படிப்பட்டவரை தான் இப்போ நாம் பார்க்குறக்காக வந்திருக்கோம். எம்ஜிஆர் சார், தாராபுரம் எம்ஜிஆர் சார், இப்போ நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி எப்படி உருவாகணும்னு எப்போ நீங்கள் நினச்சிங்க? எத்தனை வயசில் நீங்கள் அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரி உருமாறுனீங்க? நான் 11 வயசில் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆண்டு விழாவில் எனக்கு எம்ஜிஆருடைய பாடல் நாங்கள் புதுசாக அந்த பாடலுக்கு எனக்கு பெண் வேஷம் போட்டு ஆட விட்டாங்க. அந்த நாளிலிருந்து எனக்கு எம்ஜிஆருடைய படத்து மேலே ஆசைப்பட்டு எந்த தியேட்டரில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதலாளாக போய் பார்ப்பேன். சின்ன வயசில் இருக்கும்போது அது நாளடைவில் அப்படியே நாளுக்கு நாள் நாடகங்கள் நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது. பின்னாடி கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கேயும் நாடகத்தில் நடித்தோம். அதுக்கு பின்னாடி வேலைக்கு வந்த பின்னாடியும் அதே மாதிரி நாடகங்கள் நடிக்கிறது, அவரை போலவே ஆக்ட் பண்ணுறது. ரிட்டையர்ட் ஆன பின்னாடி எம்ஜிஆருடைய பல தலைவர்கள் எம்ஜிஆரை போல வரணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணேன், அவர் மாதிரியே அவருடைய எண்ணத்தை என்னுடைய எண்ணத்தில் பதித்து அவருடைய செயலை, அவர் பேசுகின்ற பேச்சை, பாடுகின்ற பாடல், ஆடல் எல்லாம் என் மனதில் பதிந்தது. அதுக்கு பின்னாடி தான் நான் 2010 நான் ரிட்டையர்ட் ஆன உடனே, ஓய்வு பெற்ற உடனே உடற்கல்வி ஆசிரியர் 30 ஆண்டுகள் ஒரே பள்ளியில், கொளத்துப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தேன். அப்பொழுது நான் டிசம்பர் 19ஆம் தேதி என்னுடைய பழைய மாணவர்கள் 18 வார்டில் அந்த ஏரியாவில் எல்லோரும் எங்கிட்ட படித்தவங்க, அவர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு, பல்வேறு கட்சிகள் இருந்தவங்க ஒருங்கிணைச்சு, செங்கோட்டையன் அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்தார், அவர் மூலமாக அனைவரையும் அந்த கட்சியில் இணைத்து பொழுது அவர் சொன்னார், இந்த இணைப்பை ஏற்படுத்திய உடற்கல்வி பெருமகனார் இங்கே மேடைக்கு வரணும்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட போது எல்லா மாணவர்களும் இடையிலும் நான் உட்காந்துருந்தோம். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முன்னாடி வச்சு என்னை மேடை கூப்பிட்டார். போனோம், சார் நீங்கள் எல்லாத்தையும் அம்மாட்ட ஜனவரி 2011 ஜனவரி 17ஆம் தேதி அல்லது 19ஆம் தேதி உங்களுக்கு டேட் வாங்கி தரேன், நீங்கள் அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க. அதே மாதிரி 4 பஸ் வச்சு 400 மாணவர்களை, ஓல்டு பாய்ஸ் ஒரு 4 பேர் முன்னாடி ஒரு 40 வயசு உள்ளவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நின்னோம், உட்காந்து. அதாவது ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னாடி நின்று தலைவர் அம்மா இருக்கும்போது அவங்க நின்னீங்க நீங்கள். சரி, உள்ளேருந்து வெளியே வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியே உயிரே என்ன பண்ணுறது தெரியல, பேச்சு மாதிரில ஒன்றும் இல்லை, அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சுட்டு நாங்கள்லாம் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. உட்கார்ந்த பின்னாடி பேசினாங்க. ஒரு நிமிஷம் பேசிட்டு எங்களோட உட்கார்ந்தாங்க சென்டரில். இப்படி அம்மா உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பிசி ராமசாமி முன்னாள் அகமது ராமசாமி உட்காந்துருக்காரு. என்னை அதுக்கு அடுத்தபடி உட்கார வைத்திருக்கணும், ஆனால் என்னுடைய 2 மாணவர்களுக்கு இடையில் உட்கார வைத்தாங்க. அப்பொழுதே நான் நினைத்து கொண்டேன், ஓ நம்மை இவர்கள் மேலே வருவதற்கு விடமாட்டார்கள் போட்டுன்னு சொல்லி அமைதியாக இருந்த பின்னாடி அம்மா கூப்பிட்டு நிறைய சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது, தைரியமாக எல்லாம் செயல்படுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நாங்கள் முடிச்சு எல்லாம் வெளியே வந்த பின்னாடி எனக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் பொறுப்பு கேவிஆர் பெற்றுக் கொடுத்தார். நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆரை என்னுடைய சர்வீஸில் சிவகாசியில் எங்கள் உடற்கல்வி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அவர் அருகிலே நின்று நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது திரைப்படத்தில் ஏதாவது வாய்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கா? திரைப்படத்தில் நான் 87 என் அண்ணன் வரட்டும் என்ற படத்தில் அர்ஜுன் ரூபினியோ நடித்த படத்தில் நடித்தேன். அப்புறம் தாராபுரம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னும் மேலும் உங்களுடைய 6 லட்சம் மக்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்துட்ருக்காங்க. சரிங்க. அவன் மேலும் உங்களுடைய நடனங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நடனங்கள் உங்களை அதில் ஆட சொல்லி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இப்போ தாராபுரம் எம்ஜிஆரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியினுடைய மக்கள் எவ்வளவு அவர்கிட்ட பாசத்தோடு இருக்காங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருங்க? நாகராஜன். நான் ஜீவா டிரைவர், சின்னக்காலை. மகேஸ்வரன். செந்தில்குமார் என்னுடைய ஆசிரியர்.
மாணவர்கள் அவருடைய மாணவர்கள் எங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மனதார வாழ்க வீடு ஓடி வாழ்க எங்கள் எம்ஜிஆர்